செய்தியோடு கூட நீ வா, என் கூட வா. நான் வரமாட்டேன், நீ வா, கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இல்லையா? இப்ப பாருங்க, நீ ஒரு ஊழியக்காரனா மாட்டிருக்கிற. இல்லையா? நீ இந்த இடத்துல அந்த கருமான் கிராமத்துல ஒரு ஊழியக்காரனா மாற்றி அல்ல, எழுதி என்ன பண்ணிருக்கிறாரு? மற்றவங்களுக்காக ஜபிக்க. அல்லையா? வியாதிப்பட்டவங்களுக்காக ஜபிக்க, சாப உள்ளவங்களுக்காக ஜபிக்க, கஷ்டப்பட்டவங்களுக்காக ஜபிக்க, ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்க, அழுது ஜபிக்க இந்த இடத்துல ஆண்டவரை நியமிச்சிருக்காரு. அல்லையா? அது மாத்திரம் இல்ல, நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அநேக அந்த கருள் மன்றம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, வாலி பையில இருக்கிறாங்க, தாய்மார்கள் தங்க இருக்காங்க. எல்லாரும் ஜிப்பில் வரும். நல்லையா? இப்ப எல்லாரும் ஜோம் பண்ண போறோம். எல்லாரும் அதுக்காக எல்லாரும் கருள் மன்றம் எல்லாரும் ஜோம் பண்ணும். Hallelujah. ஒரு மன்னதோடு ஹalleluya. நம்ம தேவனோடு ஹalleluya ஐக்கியமாய் ஹalleluya. ஒரு பலஷாப எல்லாரும் உங்களுக்கு கொடுத்த வரங்களை பயன்படுத்துங்க. அன்னிய பாசம் பேசி அபிஷேகத்தை நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அன்றுவே இந்த காலத்துல பாட்டு கிராமத்துல அன்றுவே ஹalleluya. பிசாசு பிடியில இருக்கிற, பிசாசு சாத்தான் பிடியில இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிர்மூலமா போறாங்க. எல்லாம் நிர்மூலமா போறாங்க. எல்லாம் விட்டு ஜனங்கள் அடிமைப்பட்டு குட்டி போது அடிமையாகி அது மாத்திரமே உண்மை அறியாதபடி, உண்மை அன்பில் வராதபடி அநேக ஆவிகள் அந்த ஆவிகள் அது பிசாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தானே அது தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள் எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்தானே இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால் ஹalleluya. அதுவே கடவுள் மன்றம் ஒரு அற்புதம் நடக்கலையா? ஒரு அற்புதம் நடக்கணும். நீ அதிசயங்களை காண செய்யறது நீரையா? ஹalleluya. நீ அற்புதம் செய்யறது நீரையா? நீ காற்றையும் கடலும் அதுக்கு தேவன் நீ ஒருவரே. ஹalleluya. அதுவே இந்த கடவுள் மன்றம் கிராமத்துல அதுவே ஒரு அற்புதம் நடக்கலையா? அதுவே ஹalleluya. அதுவே ஏலியா திருப்பி ஜெபிக்கும் போது வானத்துல அக்கினி இறங்கிட்டான். இதே தேவன் உண்டாங்க. அதே போல இந்த இடத்துல அக்கினி இறங்குவாங்க. இந்த கடவுள் அக்கினி இறங்குங்கப்பா, அக்கினி இறங்குங்கப்பா, அக்கினி போடுங்க. ஹalleluya. இதே மெய்யான தேவன், இதே ஒரே தேவன், இதே விடுதலை கொடுக்கிற தேவன், இதே சுகம் கொடுக்கிற தேவன், இதே பகிர தேவன். இந்த அநேக அறியறக்க ஒரு அக்கினி இறங்குங்கப்பா, ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தால இந்த கருமன் கிராமத்துல ஒரு அற்புதம் நடக்கலையா? ஒரு அதிசயம் காணப்படுது. ஹalleluya. ஒரு அமரஷாபா பாத்திரீங்க. எல்லாரும் அங்கேயே பாசிச்சு, எல்லாரும் அங்கேயே போய் அபிஷேகத்துல நவஞ்சி ஜெபம். ஹalleluya. அதுவே இந்த புடியில, அதுவே இந்த கருமன் கிராமத்துல, அதுவே ஹalleluya. அநேக அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், எல்லா ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெல்லுவதாக. ஹalleluya. அதுவே நீ பிசாசை துரத்திய தேவன் நீரையா? அதுவே நீ பிசாசை துரத்திய தேவன் நீரையா? அதுவே பிசாசை ஜெயித்த தேவன் நீரையா? இந்த நாட்கள் அதுவே இந்த மாநில ஜெபத்துல அதுவே இந்த ஊழியர் மீட்டு கூடத்துல அதுவே ஜெபிக்கிறோம். இந்த கருமனுக்கு கிராமத்தில் ஜெபிக்கிறோம், இந்த மக்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. விடுதலை வரணும். அதுவே வியாதியுள்ள விடுதலை வரணும், சுகம் வரணும். ஹalleluya. சாபத்தை பாவந்து அதுவே விடுதலை வரணும். நீட்டிங்கப்பா. அதுவே இந்த காலம் கிராமத்தை உங்களுக்காரத்தோடு ஆடுவே நீட்டிங்கப்பா, நீட்டிங்க. ஒவ்வொரு மக்கள் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. ஹalleluya. பவுலாக்கி தாங்க பண்ணிடுறாங்க. அதுவே அனே சவுல போல இருக்கிறாங்கப்பா. அதுவே நீ பவுலா மாற்றுங்கப்பா. அதுவே நீ பவுலா மாற்றுங்க. உன் போடும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் நடக்காது. ஹalleluya. ஆமென். ஓரா மனஷாமா போது தொடர்ந்து கூட அது மாத்திரமில்ல, இந்த கடல் மாட்டில் அநேக மக்கள் வச்சிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளணும். அநேக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவன் இயேசு தான் மெய்யான தேவன். அவர்தான் சொல்ல முடிகிறது. அவரே ஒரே தேவன், அவர்தான் உண்மையான தேவன். அந்த ஜனங்கள் உள்ளத்தை பேசுங்கப்பா. தொடர்ந்து கூட செப்ப கொடுக்கிறாண்டே ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே சமயம் கொண்டிருக்கிற கத்தோலிக்க ஆசமானங்களுக்காக, அருமையான ஆண்டு சொல்ற திருச்சபை பிள்ளைகளுக்காக தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க உங்கள் நாட்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல
இங்கேருந்து பாட்டு பாடுற மாதிரி தெரிவிக்கிற மாதிரி வச்சுருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஜெபித்து வேத வசனங்களை தியானித்து நம்முடைய காரியங்களுக்காக வியாதி சுகமாகும்படியாக ஊழியர்கள் சிறப்பாய் நடக்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஐக்கியத்தினுடைய ஒரு ஜெப கொள்கையாக இது இருக்கிறது. குறுகிய நபர்கள் நில்கால் ஜெப வீட்டில் நம்ம ரெவரண்ட் டாக்டர் மனோஜ்குமார் அவருடைய இந்த சிற்றாலயத்தில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்முடைய மத்தியில் சென்னையிலிருந்து வந்திருக்கிறதான அருமையான பாச தாமோதரன் ஐயா அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து பாடல்களை பாடி நம்மை நடத்துவார்கள். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஜெப குழுவின் ஆரம்பமாக ஒரு பாடலை பாட முடியும். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடத்தினோம். எங்கே நமக்கு யாரெல்லாம் எதிராக அந்த இடத்துல அப்படின்னா வெற்றி கொடி பிடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் எல்லாம் ஊரில் வராங்கன்னா ஒரு கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு வெற்றி கொடி கத்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அந்த கொடியை பிடித்து நாம் வீர நடை நடத்தணும், வேகமான சோர்ந்து போக. அதனால் இந்த பாடலை உற்சாகமாய் பாடி கத்தரையாடி. அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் ஆவினாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவினாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் நாம் துன்பம் வந்தாலும் அடையாதே அடையாதே. ஆயிரம் நாம் துன்பம் வந்தாலும் அடையாதே அடையாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, ஆவியின் பட்டயம் உண்டு. அலங்கை வென்றிடுவோம், அலங்கை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம்.
நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் நடந்திடுவோம் கோலியத்தை பொறியடிப்போம் இயேசுவின் நாமத்திலே கோலியத்தை பொறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசம் கேடையத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம் விசுவாச கேடையத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் நடந்திடுவோம். அல்லேலூயா. நாளிலே கலப்பையில கையை வைத்து விட்டால் நாம் திரும்பியே பார்க்க கூடாது. இயேசுவை பிடித்துக் கொண்டோமானால் இயேசுவை தான் பின்தொடருமே தவிர, இப்போ கிராமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏர்லாம் இப்போ எல்லாம் டிராக்டர் வந்துச்சு, அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டுவாங்க, மாடு முன் ஏர் எப்படி போகணும் அப்படின்னே நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்படின்னா அந்த கலப்பை வளைச்சி போயிடும். அந்த எந்த பட்டசாலை அந்த ஒழுகும் போது ஒரே ஒழுங்காக ஓடினாதான் அது அப்போ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா, அவனே கிராமத்தார என்ன சொல்றேன்னா கலப்பில் கை வச்சு நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா, இயேசுவை பிடித்து கொண்டனா என்ன பண்ணக்கூடாது, விசுவாசுக்கு பயந்து என்ன பண்ணலாம், ஓலியத்தை போல நம்ம என்ன பண்ணலாம் முறியடிக்கணும். ஒரே சொல்லால, ஒரே கல்லால, ஒரே வார்த்தையினால, ஒரே வசனத்தை சொல்லி மாத்திரம் இயேசுவின் நாமத்தின போ அப்படின்னு சொன்னாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் விசுவாச கேடக நமக்கு இருந்து ஒரே ஒரு கேடகன்னா விசுவாசம் தான். விசுவாசம் நம்பப்படுவதற்கு உறுதியும் காணப்படாததுக்கு அது நிச்சயிக்கப்படுது. அதை எபிரேயர் 11:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்ற கேடகத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஓடும் போது என்னன்னா, விசுவாசமானது நம்பப்படுவதற்கு அது உறுதி. இந்த கேடகத்தை பிடிச்சி நம்ம ஓடும் போது என்னன்னா, தேசம் பிடிச்சிடணும். ஓடனா நம்ம எப்படி ஜெயிச்சிடணும். அதனால கோலியத்தை போல யார் வந்தாலும் நான் முறியடிப்பேன்னா அது யாருன்னா இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போம் அப்படின்னு சொன்னாவே, அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து பார்க்கும்போது கர்த்தர் என்னன்னா, காடானாலும் சரி, அது மேடானாலும் சரி, அது ரோடானாலும் சரி, அது வீதியானாலும் சரி, இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண கலப்பை வைக்கும் போது கலப்பு ஒழுங்கா நம்ம ஊழியங்கள் போகும். நம்ம ஒழுங்குற ஆழமாய் விழும்போது கர்த்தர் அது பயிர்தான். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ வேர் ஒன்றுவாய். நம்ம இருக்கிற இடத்துல நல்ல வேர் இன்னும் ஆழமா வேர் பதியணும். நம்ம இன்னும் மேலாட்டுமே போயிட்டு தான் ஒரு காற்று வச்சா அப்படி ஊந்துடும். அதனால இந்த பாடலை, யாக்கோபே நீ வேர் ஒன்றுவாய், பூத்து நீ குலுங்கிடுவாய். ஒரு பூ பூத்து ஒரு செடி நட்டு நல்லா இருந்தால் எல்லாருமே கண்ணு போடும், நல்லா ஜோராது, நல்லா ஆடுது. அப்படின்னா அதுக்குள்ள வேர் இன்னும் நல்லா படரணும். நம்ம ஒன்றும் இப்போ தான் சின்ன ஒரு இது ஐயா கதையெல்லாம் சொன்னார். அதுக்காக நான் சவுண்டு கொடுக்க நீ கரெக்டாகவே பாடுறேன், ரொம்ப சவுண்டு போடக்கூடாது சரி அப்படின்னு சொல்லி இது ஒரு சங்கடம். எல்லாருக்கும் தடை செய்யணும். ஒரே தான் சவுண்டு போடுறாங்க, சவுண்டு போடுறாங்க. அவங்க எப்படி ஒரு வேற ஒன்று நம்ம எதை யாரையும் போய் கட்டாயப்படுத்தி அதை பற்றி அதிசயம் காரணம்னா, இயேசு வந்து பாரு, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும். இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவனை போன மரத்தில் ஏறும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னா அவர் வீட்டுக்கே வந்து அவங்க மரத்து மேலே ஏறிப்பாங்களான்னு போனான். ஏன்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே இறங்கி கீழே இறங்குவாங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வரப்பாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அது மாதிரி நாம் வேர் ஒன்று வேணும். இந்த பாட்டு தெரிஞ்சால் கூட சேர்ப்போம். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய்.
காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், உன்னை எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், போத்து தொடுங்கிடுவாய், காற்று தனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகளே நீ வேறொன்றுவாய், அருமையான மகன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அருமையான மகள் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் பேசுகிறது, உனக்காக என் இதயம் பேசுகிறது. யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், போத்து தொழுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், போத்து தொழுங்கிடுவாய், காய்ந்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகனே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், இனிமேலும் அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், யாக்கோபே நீ வேறொன்றுவாய், போற்றி துலகிடுவார், தாயே கனி தருவார், போற்றி துலகிடுவார், தாயே கனி தருவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகனே நீ வேறொன்று, என் மகனே நீ வேறொன்று. அல்லேலூயா. ஆயிலே கர்த்தர் யாக்கோபை போல போராடி. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே இந்த இல்லறத்திலே ஒரு நல்ல ஜப ஐக்கியத்தை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி இதுக்காக பிரயாசப்பட்டு இவ்வளவு நாட்கள் அவருடைய இதயத்தில் நீ பேசியிருக்கிறீர்கள். அதற்காக அவருடைய இதயத்தில் பேசி நல்லது ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. அதனாலே சாலமோன் சொன்னது போல உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படணும். அவருடைய நோக்கமே வந்து இன்னும் பாவத்தின் அடிமையில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டு ஓடி வர, இது மலையின் மேல் இருக்கிற பட்டினமாய் இதை வைத்திருந்தால் கொடான் கொடி நன்றி செலுத்தும். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், இன்னும் வேறொன்று, இன்னும் பற்றி இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க கர்த்தர் இந்த ஸ்தலத்தை நாங்கள் வந்து இந்த நாளிலே ஊழியக்காரர்களால் கால் விதித்து இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியர்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அநேக பேர் பார்த்து ஆச்சரியத்தை கண்டு அவர்களே இங்கே வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டுகிறாங்க, ஆசீர்வாதங்களை கட்டுகிறாங்க. அவர்களே வந்து இந்த இடத்துல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவரையும் ஒரு கருவியாய் பயன்படுத்தும், இந்த குடும்பங்களுக்கு பயன்படுத்தும். இன்னும் அநேக பேருக்கு பார்க்கின்ற போது அவரை பார்த்து வணங்க தரும். இயேசுவை பார்க்கிற போது அவரை பார்க்கிற போது ஒரே மாதிரி இருக்க, அவரை கண்டு பயமாய் பயபக்த நடக்க அநேக பிள்ளைகள் ஆத்மங்களை கொள்ள கர்த்தர் அவரை பயன்படுத்துவாய். நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஜெபத்தோட்டம் ஜெயிக்கிறீங்களா? 158. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? தேவ பிள்ளைகள். ஆமென் ஆமென். நம்ம தேவ பிள்ளைகளா இருந்து அவருக்கு எழுதிடும் ஊழியம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. பணம் பொருள் இருக்கும், நாளைக்கு எங்க போயிடும்? இன்னொருத்தங்கிட்ட போயிடும். ஆமென். இந்த கையில 5 லட்சம் இருந்ததுன்னா நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போயிடும். ஆனா ஊழியம் அப்படி இல்லை. ஆமென். மகிமையான ஊழியம் தேவனுடைய பெரிதான வேலை. ஹல்லேலூயா. இந்த பாட்டை எல்லாரும் உற்சாகமா கரம் தட்டி படிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன்னுள்ள பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, கேட்கும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே,